நாம் சரியான வழியில் தான் வாழ்கிறோம், சரியான ஒரு நம்ம வாழ்க்கை சரியாக இருக்கிறது என்பதற்கு என்ன அடையாளம் தெரியுமா? நம்ம நமது வாழ்க்கை சரியான திசையில் போய் கொண்டிருக்கிறது என்பதற்கு என்ன அடையாளம்னா, நமக்கு பேசுகிறதுல ஆர்வம் இருக்கணும். நமக்கு பேசுகிறதுல ஆர்வமே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தப்பாக வாழ்கிறோன்னு அர்த்தம். நமக்கு பேசுவதில் ஒரு ஆர்வம் கிடையாது, பேசுகிற முயற்சியில் நாம் ஈடுபடவில்லை, அமைதியாக பேசாமல் இருப்பதற்கு தான் நாம் முயற்சி செய்கிறோம் அப்படின்னா, பேசுவதற்காக நாம் முயற்சி செய்யவில்லை அப்படின்னாலே நம்ம தப்பாக வாழ்கிறோன்னு அர்த்தம். பேசுகிறதுனா என்ன தெரியுமா? நேசிக்கிறதுன்னு அர்த்தம். பிறரை அன்பு செலுத்துவது என்று அர்த்தம். எப்படி அன்பு செலுத்துவீங்க? பிறரை எப்படி நேசிப்பீங்க? அதான் பேச்சு தான். பேச்சு மூலமாக தான், பேசினா தான், பேசி தான் நீங்கள் பிறரை நேசிக்க முடியும். பேசாமல் ஒருத்தரை நம்மளால் நேசிக்க முடியாது. அப்போது நேசிப்பதற்கு நமக்கு தேவை பேச்சு. அப்போ பேசுவதில் உனக்கு ஆர்வம் இருக்குன்னா, பிறரை நேசிப்பதில் உனக்கு ஆர்வம் இருக்குன்னு அர்த்தம். பிறர் மீது அன்பு செலுத்துவதில், பாசமாக நடந்து கொள்ள உனக்கு ஆர்வம் இருக்குன்னு அர்த்தம். அதனால் உனக்கு பேசுகிறது ஆர்வம் இல்லைன்னா, உனக்கு பிறரை நேசிப்பதில் ஆர்வம் இல்லை என்று பொருள். அதனால் எப்போல்லாம் உனக்கு பேசுகிறதுக்கு ஆர்வம் இல்லையோ, அப்போல்லாம் நீ தப்பாக வாழ்கிற, ஏதோ ஒரு தவறான நடைமுறையை நீ கடைபிடிக்கிறன்னு அர்த்தம். உனது பயணம் நோக்கம், நீ வழி மாறி போய் கொண்டிருக்கிறாய். மனித பயணத்தில் நீ வழி மாறி போயிட்டுருக்க, நீ தப்பாக வாழ்ந்துட்டுருக்குன்னு அர்த்தம். பேசுகிறதுக்கே நேரம் இல்லைங்கன்னு சொல்கிறாங்க, அதுவும் தப்பான வாழ்க்கை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேசுகிறதுக்கே நேரம் இல்லைங்க அப்படின்றாங்கள்ல, அப்போ அதுவும் தப்பான வாழ்க்கை. பேசுகிறதுக்கு நேரம் இல்லாத வாழ்க்கையும் தப்பான வாழ்க்கை தான், பேசுகிறதுக்கு ஆர்வம் இல்லாத வாழ்க்கையும் தப்பான வாழ்க்கை தான். பேசுகிறதுக்கு நேரம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? பிறரை நேசிப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை, பிறரை நேசிக்காமல் போகிற அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நீ வாழ்கிற? மனித உயிர்களாக வாழ்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? பிறரை நேசிக்கிறதுக்கே உனக்கு நேரம் இல்லை அப்படின்னா, அப்படி என்ன பெரிய இந்த வாழ்க்கை நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க? அப்படி ஒரு வாழ்க்கைங்கிறது வாழ்க்கையே கிடையாது. அப்போது உன் வாழ்க்கை சரியாக இருக்குது, நான் சரியாக தான் வாழ்கிறேன், என் வாழ்க்கை சரியான திசையில் தான் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம்னா, உனக்கு பேசுவதற்கு ஆர்வமாக இருக்க வேண்டும். பேசுவதற்கு நீ ஆர்வமாக இருக்கணும். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க, பேசுவதற்கு எப்போவுமே நான் ஆர்வமாக இருப்பேன். ஒரு தினசரி 2-3 மணி நேரம் நான் பேசியே தீருவேன். எனக்கு அந்த ஒரு தேவை, அந்த ஒரு கட்டாயம் இருக்குது. அப்படி ஒரு வாழ்க்கை தான் நான் வாழ்கிறேன் அப்படின்னா, நீ சரியாக வாழ்ந்துட்டுருக்குன்னு அர்த்தம். இல்லைங்க, எனக்கு பேசுகிறதுக்கே பிடிக்காது, நான் தனிமையாக இருக்க, அமைதி தான் எனக்கு பிடிக்கும், பேசவே பிடிக்காதுன்னா நீ தப்பாக வாழ்ந்துட்டுருக்குன்னு அர்த்தம். பேசுகிறதுக்கே நேரம் இல்லைன்னு சொன்னாலும் நீ தப்பாக தான் வாழ்ந்துட்டுருக்க. அப்படி ஒரு வாழ்க்கை கிடையவே கிடையாது. அப்படி ஒரு வாழ்க்கை சரியான வாழ்க்கையே கிடையாது. பேசுகிறதுக்கே நேரம் இல்லைன்னு சொல்கிற பேர், என் குழந்தைகளை கவனிச்சிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிற மாதிரி தான் அது யாராவது சரியான வாழ்க்கைன்னு சொல்ல முடியுமா? என் குழந்தைகளோட பேசுகிறதுக்கே எனக்கு நேரம் இல்லைங்க, என் மனைவியோட பேசுகிறதுக்கே எனக்கு நேரம் இல்லைங்க. கடைசியாக என் மனைவியை இப்போ 2-3 வாரத்துக்கு முன்னாடி பேசுனது, அந்த அளவுக்கு என் மனைவியோட பேசுகிறதுக்கு, என் குடும்பத்தோடு இருக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை, எனக்கு தூங்குறதுக்கே நேரம் இல்லை, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க பாருங்க, இது தப்பான வாழ்க்கை. அது மாதிரி பேசுகிறதுக்கே நேரம் இல்லைன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அது தப்பாக வாழ்கிறாங்கன்னு அர்த்தம். நீ சரியாக வாழ்கிற அப்படிங்கிறதுக்கு அடையாளம் நிறைய பேசுவதற்கான ஆர்வம் இருக்கணும் உன்கிட்ட. இன்னொன்று, பேசுவதற்கு நேரம் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும். பேசுவதற்கு நேரம் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. அப்போ நீ பேசுவதற்கு நேரத்தை எப்போவுமே பாதுகாக்கணும். அந்த நேரத்தில் யாரையுமே எதையுமே குறுக்கிடக்கூடாது. பேசுவதற்கென ஒரு நேரத்தை நீ ஒதுக்கணும். அந்த நேரத்தில் எதையுமே அனுமதிக்காத, அந்த நேரத்தை இடையூறு செய்கிறதுக்கு எதையுமே அனுமதிக்காது. அதனால் இது எப்போவுமே இது நிறைய பேர் தப்பாக, அதான் எப்போ நீ பேசுவதை நீ குறைக்கிறியோ, பேசுவதற்கு ஆர்வம் இல்லாமல் போதோ, பேசுவதற்கு நேரம் இல்லைன்ட்டு நீ போறியோ, அப்போவே நீ தப்பாக வாழ்கிறன்னு அர்த்தம். உனக்கு மகிழ்ச்சி குறையும். அப்போது மகிழ்ச்சி குறைஞ்சிரும். நல்லா பேசுகிறவங்க தான் நல்லா மகிழ்ச்சியாக இருப்பாங்க, சரியாக வாழ்கிறாங்கன்னு அர்த்தம். ரொம்ப காலம் வாழ்வாங்க. நிறைய பேசுகிறவங்க பாருங்கள், ரொம்ப காலம் வாழ்வாங்க, இளமையாகவே இருப்பாங்க. ரொம்ப காலம் இளமையாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஆயுள் காலம் அதிகம். எப்போ உன் பேச்சு குறையுதோ அப்போது உனக்கு ஆயுள் காலம் குறைவு. எப்போ நீ பேசுகிறது குறையிறது, பேசுகிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறியோ, அப்போவே உனக்கு ஆயுள் காலம் குறைஞ்சிரும். மகிழ்ச்சியாக நீ பேசுகிறது தான் மகிழ்ச்சி. உண்மையிலே சொல்லப்போனால், யார் பேசுகிறதுக்கு ஆர்வமாக இருக்காங்களோ அவங்க தான் மகிழ்ச்சியாக வாழ்கிறவர்கள், மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஆர்வமாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா பேசுவதன் மூலமாக தான் நீ மகிழ்ச்சியாகவே இருக்க முடியும்.
பேசுவதன் மூலமாக தான் நீ வந்து இந்த உலகத்தை தெரிஞ்சிக்க முடியும். உனக்குள்ளே என்ன இருக்குது, நீ என்ன அனுபவங்களெல்லாம் சந்திச்சிருக்க, அந்த அனுபவங்கள்லேருந்து நீ எதை கற்றுக்கிட்டு இருக்க அப்படிங்கிறத நீ எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா பேசினா தான் தெரியும். உனக்குள்ளே என்ன இருக்குங்கிறத நீ பேசினா தான் தெரியும். அப்போது நீ எப்படி வாழ்கிற, இந்த வாழ்க்கையில் நீ என்ன கற்றுக்கிட்டு இருக்க, பிறருக்கு நீ வழிகாட்டியாக இருக்கணும். பிறருக்கு பேசுவது என்பது பிறருக்கு வழிகாட்டியாக இருப்பது. அப்போ பிறரையே நீ வழிகாட்டியாக ஏற்றுக்கணும். அப்போ பிறர் பேசுவதை நீ கேட்கணும். அப்போ பிறருக்கு சந்தோஷம். இப்படி பேசுவது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு நடைமுறை. அன்பு செலுத்துவது என்று பொருள். பேசுவது என்றால் நேசிப்பது என்று பொருள். அன்பு செலுத்துவது என்று பொருள். அப்போ பேசுகிறதுக்கே நேரம் இல்லை, பேசுகிறதுக்கே வாய்ப்பு இல்லை, பேசுவதே இப்போ குறைஞ்சிருச்சு, பேசவே விரும்பலை அப்படின்னா நீ தப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கன்னு அர்த்தம். பேசவே முடியலை, என்னால் பேசவே தெரியலைன்னா உனக்கு வாழவே தெரியலைன்னு அர்த்தம். பேசவே முடியலைன்னா உன்னால் வாழவே முடியலைன்னு அர்த்தம். பேசுவதற்கே நேரம் இல்லை அப்படின்னா, பேசுவதற்கே நேரம் இல்லைன்னா வாழ்கிறதுக்கே உனக்கு நேரம் இல்லை அப்படின்னு அர்த்தம். பேசுகிறது குறைஞ்சிருச்சு அப்படின்னா நீ வாழ்கிறது குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நீ மகிழ்ச்சியாக வாழ்வது குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் என்பதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஒரு அடையாளம். எப்போவுமே பேசி பழகிட்டிங்கன்னா அப்புறம் வந்து அது குறைய விடவே மாட்டீங்க. அதை இன்னும் மேலும் மேலும் எப்படி இன்னும் சிறப்பாக மாற்றுறது, அழகாக மாற்றுறது அப்படிங்கிறதுல தான் நீங்கள் உங்கள் கவனத்தை செலுத்துவீங்க.